இந்த யூடியூப்பில் அவர் பேசிட்டாராம், உடனே அவரை போய் கைது பண்ணிடு. வெக்க மாட்டே அவங்களுக்கெல்லாம் கைது பண்ணுறதுக்கு. இவங்க இந்த ஜேர்னலிஸ்ட்டுங்கெல்லாம் எழுதுவான், கிசுகிசுன்னு எழுதுவான், சினிமா கிசுகிசுன்னு எழுதுவான், அரசியலை பற்றி இருக்குது. அதுதான் என் பத்திரிக்கையில் இப்போ என்ன ஒரு சும்மா இந்த நியூஸ் வந்து அப்படி கற்பனை கலந்து எழுதுவான். அதுக்கு எல்லாத்தையும் கைது பண்ணிடுவீங்களா? கற்பனை கலந்து இது பண்ணி எழுதுனா ஜெயலலிதா இருக்கும்போது தான் எழுதுனாங்க. 48 ஜேர்னலிஸ்ட் மேலே கேஸ் போட்டார், பத்திரிகையாளர்கள் மேலே 48 பேரையும் கைது பண்ணாரா? வெறும் வழக்க போட்டார். நீ வழக்க போடு, எதுக்கு கைது பண்ணி உள்ளே கொண்டு போகிற? கைதுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பாவம் போலீஸ் வந்து இவன் ஸ்டாலின் சொல்கிறாருன்னு பண்ணுறாங்க. கைதுனா என்ன? அதாவது தடயங்களே அழிக்கக்கூடாது, சாட்சிகளை கிடைக்கக்கூடாது. அதுதானே கைதுக்கு கதைக்கான பர்பஸே அதுதான். சிஆர்பிசி போய் படிச்சுட்டு வாங்க, கிரிமினல் ப்ரொசீஜர் கூட போய் படிச்சுட்டு வாங்க. கைதுங்கிறதுக்கு அர்த்தமே அதுதான். அவன் எங்கே ஒரு வீடியோவில் பேசினான், அவன் போய் எங்கே சாட்சியை கிடப்பான், ஆதாரங்களை எங்கே அழிக்க முடியும்? அவனெல்லாம் கைது பண்ணலாமா? வழக்கு மட்டும் பதிவு செய்ய. உங்கள்கிட்டலாம் சட்டமும் தெரியாது, இல்லைன்னா 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படித்தவன் தான் அந்த இதில் இருக்கிறவன்லாம் பதவியில் இருக்கிறோம். உங்களுக்கு என்ன சட்டம் தெரியும்? ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், தப்பாக பேசுகிறாங்க, தப்பாக பண்ணுறாங்கன்னா வழக்க பதிவு செய்யுங்க, வழக்கை அவங்க பார்த்துக்குவாங்க. கைது நடவடிக்கை மிக மிக தப்பு ஸ்டாலின் அவர்களே.